வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1 8th சம் 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுத்தி டி என்க. டி ஈக்குவல் டு 32x + 60y எனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற முழுக்களை காண்கன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா, மீ பெரு பொது வகுத்தி 32 60 இதனுடைய மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். அப்போது மீ போ வா எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இரு எண்கள் எனது இரு எண்களுக்கு என்னது 32க்கும் 60க்கும் 32க்கும் 60க்கும் நம்ம என்ன மீ போவா கண்டுபிடிப்போம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி a ஈக்குவல் டு bq + r 0 less than or equal to or less than q. இப்போ வந்து 60 வந்து 32ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 32 வகுத்தா பேலன்ஸ் வந்து 28 வந்து கிடைக்கும். ஓகேம்மா. இதில் இது வந்து 60 வந்து a, இது வந்து b, இது வந்து q, இது வந்து என்னதுமா ஆர். ஸோ தட் இஸ் ஏ வந்து என்னன்னு கேட்டால் 60 ஈக்குவல் டு 32 × 1 + 28. இப்போ ஆர் ஈக்குவல் டு 28 தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். மறுபடியும் ஆர் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நாம் கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு இப்போ அகெயின் வந்து என்னென்னா, இந்த 32 28ஆல் வகுக்கணும். இப்போ செகண்ட் டைம் வந்து 32 வந்து 28ஆல் வகுத்தா ஒரு 28 ரிமைனிங் 4. ஸோ தட் இஸ் 32 ஈக்குவல் டு b × q + r. அதாம்மா இது வந்து யூக்ளிடின் முறை தானம்மா. இது வந்து பாருங்கள், இது வந்து a, இது b, இது வந்து q, இது வந்து r. ஸோ தட் இஸ் a ஈக்குவல் டு b × q + r. ஸோ r ஈக்குவல் டு 4 தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வருது. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, தேர்டு டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி? 28 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம். 7 * 4 தட் இஸ் 28 தட் இஸ் 0. ஸோ 28 ஈக்குவல் டு 4 × 7 + 0. ஸோ தட் இஸ் a ஈக்குவல் டு b × q + r. ஸோ r ஈக்குவல் டு 0. அப்போது இதனுடைய மீ போவா வந்து என்னதாக இருக்கும்? 32 60. இதன் மீ போவா வந்து என்னது? மீ போவா வந்து 4. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மீ பொது வகுத்தி டி வந்து என்னது? 4. டி வந்து என்னதுமா? டி ஈக்குவல் டு 4. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான்? டி ஈக்குவல் டு 32x + 60. ஸோ டி ஈக்குவல் டு 32x + 60y. டி வந்து 4, 32x + 60y. இப்போ இந்த 32 வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா பாருங்கம்மா, இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேவாம்மா. செகண்ட் வந்து என்னன்னா, இது வந்து செகண்ட், இது வந்து தேர்டு. இப்போ இது வந்து இப்போ 4 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், 4 ஈக்குவல் டு 32x + 60y. ஓகேவாம்மா. இதில் வந்து நம்ம இதுதான் என்னது? 4 ஈக்குவல் டு நம்ம டியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 4 ஈக்குவல் டு 32x + 60y. இப்போது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்னம்மா கொடுத்துருக்கோம்? செகண்ட் வந்து என்னது? 32 ஈக்குவல் டு 4 × 1 + 32 ஈக்குவல் டு 28 × 1 + 4. இப்போ ஈக்குவேஷன் 2லிருந்து என்ன சொல்கிறோம்? வந்து 32 ஈக்குவல் டு 28 × 1 + 4. ஸோ ஓகேம்மா. ஸோ தட் இஸ் 4 ஈக்குவல் டு 32 - 28 × 1
இதென்னமா ஈக்குவேஷன் இங்கே வந்து நம்ம 4 வச்சுருக்கோம். 4 வச்சுட்டு 32 மைனஸ் 28 கிராஸ் 1. தென் நெக்ஸ்ட்டு 4 ஈக்குவல் டு 32 மைனஸ், இப்போ பாருங்கம்மா 28 இருக்கு இல்லையா, இந்த 28 பார்ப்போம். 32 மைனஸ் 28க்கு வந்து நம்ம என்ன செய்வோம், 28 வந்து 60 மைனஸ் 60 மைனஸ் இது நம்ம ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட். இப்போ நம்ம வந்து ஃப்ரம் 1 இருக்கு இல்லையா, ஃப்ரம் 1 என்னது 60 ஈக்குவல் டு 32 கிராஸ் 1 ப்ளஸ் 28. இதுதான் என்னது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 60 ஈக்குவல் டு 32 கிராஸ் 1 ப்ளஸ் 28. ஸோ 60 மைனஸ் 32 கிராஸ் 1 ஈக்குவல் டு 28. ஓகேவாம்மா. இப்போ நமக்கு எத்தனை ஈக்குவேஷனில் இருக்குது, 1 2 3 வரை இருக்குது. 3 வரை ஈக்குவேஷன். இது வந்து 4th, இது வந்து 5th ஈக்குவேஷன். ஃப்ரம் 1லேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 5th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேம்மா. சப்ஸ்டியூட் 5th இன் 4. இந்த 5th என்ன இருக்குது, 4ல் வந்து 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் என்ன 28ல் என்ன இருக்கு 60 மைனஸ் 32 கிராஸ் 1. அப்படி தானே இந்த 28 இருக்குல்ல, 28 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிராஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 60 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 32 கிராஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் 60 ப்ளஸ் 32. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 32 மைனஸ் 60. எப்படி வந்து 2 பாருங்கள், இந்த 32 இந்த 32 ரெண்டையும் சேர்த்தா 2 கிராஸ் 32 மைனஸ் 60. ஸோ 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 32 ப்ளஸ் இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது ப்ளஸ் 60 இன்ட்டு மைனஸ் 1. இப்போ 4 இன்ட்டு 32 கிராஸ் 2 ப்ளஸ் 60 இன்ட்டு மைனஸ் 1. இப்போ நம்மகிட்ட வந்து நம்ம ப்ராப்ளத்தில் நம்ம எழுதியிருக்கோம்லம்மா, ப்ராப்ளத்தில் பாருங்கள் 32 60 மீப்போ வந்து 4. இப்போ இது வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 4 ஈக்குவல் டு இந்த இருக்கலாமா, 4 ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y. 32 into x plus 6 into y. ஓகேம்மா. திஸ் இஸ் கேப் 1ன்னு எழுதும். ஃப்ரம் 1 ரோமன் லெட்டர் 1 4 ஈக்குவல் டு 32x plus 60 into y. This is Roman letter 2. So 4 equal to 32 into 2 plus 60 into minus 1. From 1 and 2, x equal to 2, y equal to minus 1. ஓகேம்மா. இப்போ ஒன்றுமே இல்லைடா, நல்லா கவனிங்க. என்ன செய்யணும்னா முதல்ல 32 60க்குள்ள எனது மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கணும். யூக்ளிடியன் வழிமுறைப்படி நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஆர் வந்து 0வாக இருக்கிற வரைக்கும் நம்ம டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா. டிவிஷன் பண்ணிவிட்டு ஆர் வந்து 0வாக வருதா, ஆர் வந்து 0வாக வந்தவுடன் நம்ம என்ன செய்கிறோம், மீப்போவை வந்து 4ங்கிறோம். டி ஈக்குவல் டு 4. ஆனால் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம், அந்த டி இருக்க இடத்துல 4 போட்டு 4 ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது ரோமன் லெட்டர் 1ன்னு வச்சுக்குவோம். தென் நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், இந்த மீப்போ வகுத்தி இருக்கு இல்லையாம்மா, இந்த ஸ்டெப் 1 பாருங்கள். யூக்ளிடியன் முறையில் இந்த ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. இதில் வந்து ஈக்குவேஷன் 2லிருந்து திஸ், ஈக்குவேஷன் 1லேருந்து 4. இப்போ 5 கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு ஒரு நமக்கு வந்து கிடைக்கிது என்னது, ரோமன் லெட்டர் 2. ஃப்ரம் 1 and 2 எக்ஸோட வழி ஒய்யோட வழி.
நீங்கள் ஒரு நோட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் போடணும். இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணும், ப்ராப்ளத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.